சம்பந்திமா, நீங்க என்ன எதுவுமே பேசாம இருக்கீங்க? இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அம்மா, ஆண்டி கேக்குறாங்கல்ல, வாயை தொண்டு ஏதாவது பேசுமா. அது ஒண்ணு இல்ல மாப்ள, நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் இது முத கல்யாணம் இல்லையா? எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியணுமேன்னு அவங்க டென்ஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லமா? அட நீங்க வரங்க, இவனுக்கு இப்ப நிச்சயதார்த்தம் பண்ணணுங்கிற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. ஏதோ என் பொண்ணு பிடிவாதமா சொன்னாலேங்கிறதுக்காக தான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம். இல்லனா கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு யாருக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க? சரிங்க, யாருக்கு எப்ப அமையணும்னு இருக்கோ அப்பதானே எல்லாம் அமையும். நீங்களும் நானும் ஒரு கணக்கு போட்டா அதுபடி நடந்துருமா? ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் இன்னென்ன தேதியில இது நடக்கணும்னு முன்னாடியே எழுதி வச்சிருப்பான். அதுபடிதாங்க நடக்கும். எழுதி வச்சிருக்கிறத பத்தி எல்லாம் பேசவே பேசாதீங்க. அதெல்லாம் எந்த காலத்திலயும் நாங்க நம்ப தயாரா இல்ல. எல்லாம் போய் பித்தலாட்டம். அப்பா, இதெல்லாம் எதுக்குப்பா இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அண்ணனோட நிச்சயதார்த்தம் கிராண்டா நடக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அத நினைச்சு சந்தோஷப்படுங்கப்பா. பாத்தீங்களா, பூரணிக்கு இருக்க அக்கறை கூட உங்கள்கிட்ட இல்லையம்மா. நிச்சயதார்த்த புடவை எடுக்க வந்துட்டு இப்படி எல்லாரும் பட்டுப்படாம இருந்தா நல்லாவா இருக்கும்? சம்பந்திமா, இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கிறதுக்கு புள்ளையார் சுழி போட்டதே பூரணிதான். அவளுக்கு கிராண்டா பண்றதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்ல. நாம எதுக்குங்க சிம்பிளா செய்யணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பார்த்து சிறப்பா செஞ்சிடலாம். என்ன சொல்றீங்க? வேண்டாங்க, எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல. நிச்சயதார்த்தங்கிறது என்ன? இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம்னு முடிவு பண்றது தானே நிச்சயதார்த்தம். இது சம்பந்தப்பட்ட நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்சா போருமே. தேவையில்லாம எதுக்கு ஆடம்பரமா செலவு பண்ணிக்கிட்டு? நீங்க பேசுறதே எங்களுக்கு புரியலீங்க. நாங்க தான் இந்த நிச்சயதார்த்தத்தை ஆடம்பரமா பண்ண வேணாம்னு ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. அப்புறம் எதுக்கு பிடிவாதமா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா, ஆன்ட்டி சொல்றதுல ஒரு காரணம் இருக்குமா. அவங்க வீட்டுல நடக்க போற முத விசேஷம் இது. பொண்ணுக்கு பண்றத சந்தோஷமாவும் கிராண்டாவும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் விட்டு கொடுங்கம்மா. ஆண்டி, நீங்க நிச்சயதார்த்தத்தை எவ்வளவு கிராண்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு கிராண்டா பண்ணிக்கங்க. அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப சந்தோஷமாப்ல, நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்கல்ல. இனிமே பாருங்க இந்த நிச்சயதார்த்தத்தை இனிமே எப்படி நடத்துறேன்னு மட்டும். சரி, நான் செலக்ட் பண்ண புடவையே ஓகே சொல்லிடலாம்ல? சம்பந்திமா, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் என்ன, அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க, அதே எடுத்துடலாம் ஆண்டி. மாப்ள, இனிமே உங்களுக்கும் உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் எடுக்கிறதா பாக்கி. வாங்க நம்ம ஜென்ஸ் செக்ஷன்ல போய் எடுக்கலாம். தம்பி, இந்த புடவை எடுத்து வச்சுக்கோங்க. நான் பில்ல சேர்த்து அப்புறம் போட்டுக்கிறேன். சரிங்கம்மா. மாமா காயத்ரி, மாப்பிளைக்கு பேண்ட் ஷர்ட் செலக்ட் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு. இனிமே அதையெல்லாம் போட்டு அழகு பார்க்க வேண்டியது நீ தானே. செலக்ட் பண்ண சீக்கிரம் பாரு. சார், அதை எடுங்க. நல்லா இருக்குல்ல? நீங்களும் பார்த்து செலக்ட் பண்ணுங்க. அந்த பேண்ட் எடுங்க. அப்படியே மத்தவங்களுக்கு தேவையானதை பாருங்க. நல்லா இருக்குல்ல? பேண்ட் எடுங்க.
உன் செலெக்ஷன் சூப்பரா இருக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி? என்னைய செலெக்ஷன் பண்ணல இருந்தே தெரியலையா அது? எல்லாம் செலக்ட் பண்ணிட்டியாமா? பூரணி, சரி இருக்கும், எடுத்துக்கோ. எல்லாருக்கும் துணிமணி வாங்கியாச்சுமா. உனக்கு மட்டும்தான் இன்னும் ஒண்ணு வாங்கல. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு மூல காரணமே நீதானே. அதனால உனக்கு எந்த சாரி பிடிக்குதோ நீயே வந்து செலக்ட் பண்ணிக்கமா. விலைய பத்திலாம் கவலைப்படாத. பூரணி, ஆண்டிக்கு ரொம்ப பெரிய மனசு, அதனாலதான் இப்படிலாம் பேசுறாங்க. கூச்சப்படாம உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க. அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாங்க. நீங்க கேட்டதே எனக்கு எடுத்து கொடுத்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க நம்ம பில் போடலாம். நான் உன்கிட்ட கேட்டா நீ இப்படிதான் பதில் சொல்லுவ. வா, நானே எடுத்து தரேன். வா போங்க மாப்ள. வா வா வா, இதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்துருங்க. சரிங்க மேடம். வாமா. வாங்கம்மா. நல்ல டிசைனர் புடவை கொடுங்களேன். பூரணிக்கு இந்த புடவை ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல. சூப்பர் மாப்ள. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆண்டி. புடவை செலக்ஷன் பண்றல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. காயத்ரி கூட இதே மாதிரி ஒரு புடவை எடுத்தா நல்லா இருக்குங்க ஆண்டி. மாப்பிள்ள சார், கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அக்காவுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஐடியாவே இல்லையா? ஓசிலி எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஏய் வாளு, சும்மா இருக்க மாட்டேன். எப்ப பாரு விளாண்டுகிட்டு. இத நிறைய துணி எடுத்திருக்கோம். பில் செக்ஷன் அனுப்பிடுறேன். போலாமாமா? வாங்க. வாடி. சம்மந்திமா, எல்லாருக்கும் துணிமணி Okay, வாங்கியாச்சு. கிளம்பு. வாங்க பில் பே பண்ணிட்டு போலாம். வாங்க. வாமா, உனக்கு பிடிச்சிருக்கலாமா? எல்லாம் பிடிச்சிருக்குமா. கலர் நல்லா இருக்குல்லமா? நல்ல கலர்மா. மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்குமா? சரிப்பா. சீக்கிரமா பில் போடணும். வரேன். முன்னாடி சொன்னதை தாண்டா இப்பயும் சொல்றேன். இன்னொரு தடவை அந்த பொண்ணு கூட உன்னை பார்த்த அடிக்க மாட்டேன், கொன்னு போட்டுருவேன். ஐயப்பா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசட்டுமா? எல்லாம் என் நேரம். ஒரு 2 நிமிஷம் என் கூட பேசேன். ஒரு லவ்வருக்காக அது கூட பண்ண மாட்டியா? சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. இனிமே நம்ம மீட் பண்ண வேணாம். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? ஏன் எதுக்குன்னு கேட்காத. தயவு செஞ்சு நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளு. சரி கேக்குறேன், சொல்லு. இனிமே நம்ம போன்ல தான் லவ் பண்றோம், இல்லனா கூகுள் சாட்ல லவ் பண்றோம். அப்படி இல்லனா ஸ்கைப்ல லவ் பண்ணலாம். இனிமே டெக்னாலஜி தான் பிரியா நம்ம லவ்க்கு கடவுள். என்ன திடீர்னு என்னென்னமோ பேசுற? இனிமே நம்ம 2 பேரும் வீடு விட்டு ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடுன்னு இருப்போம். செல்போன்ல மட்டும் நம்ம லவ்வ வளர்த்துப்போம் பிரியா. அப்போ செல்ஃபில எகிற போதுன்னு சொல்லு. எகிரிட்டு போட்டும் பிரியா. காதல்னு வரப்ப காசு பணத்துல கணக்கு பார்க்க கூடாது. ஏன், என்னாச்சு உனக்கு? இல்ல பிரியா, நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அட்லீஸ்ட் நான் உயிரோடவா இருக்கணும். உன்னை வந்து மீட் பண்ணா என்ன கொன்றுவான்னு ஒருத்தன் பயமுறுத்துறான் பிரியா. யாரு ஐயப்பா? நீ பேசுறது எனக்கு புரியல. இதைத்தான் நான் அவங்கிட்டயும் கேட்டேன். அதுக்கு 4 அடிதான் பதிலா கிடைச்சது. ஒருவேளை அவன் உங்க அண்ணனா இருப்பானோ? லூஸ் மாதிரி பேசாத. எனக்கும் எங்க அண்ணனுக்கும் பேச்சுவார்த்தை கூட கிடையாது. அதோட எங்க அண்ணன் அடிக்கிற டைப் இல்ல, அடி வாங்கிட்டு வர டைப். அவன் அடிச்சிருக்க சான்ஸே இல்ல. வேற யாரோ வேற எதுக்காக ஒன்னு அடிச்சிருக்காங்க, அதுதான் நிஜம். ஐயோ, கிடையவே கிடையாது. உன்னோட சுத்தனா என்ன கொன்னுடுவேன்னு தெளிவா சொல்றான். அவன் அடியும் தெளிவா இருக்கு, ஆளும் தெளிவா இருக்கான், பேச்சும் தெளிவா இருக்கு. அதனாலதான் சொல்றேன் நம்ம நேர்ல மீட் பண்ணவே வேண்டான்னு. அதுக்காக நம்ம மீட் பண்ணாமலே இருக்க முடியுமா? மீட் பண்ண உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீ ஈஸியா போயிடுவ. உதவாங்க போறது நான் தான். போன்ற பயத்தோட லவ் பண்ணா இன்ட்ரெஸ்டாவே இருக்காது பிரியா. அதனாலதான் சொல்றேன் நம்ம போன்லயே லவ் பண்ணலான்னு. லூஸ் மாதிரி பேசாத. நம்ம தனியா மீட் பண்ணா அவன் அடிப்பாங்கன்னு தானே உன்னோட கவலை. இனிமே உனக்கு அந்த பிரச்சனையே வராது. எப்படி சொல்ற?
நாம தனியா மீட் பண்ண போறதே இல்ல, கும்பலோட கும்பலா தான் மீட் பண்ண போறோம். தனியா சந்திக்கிறப்போ கிடைக்கிற பிரைவசி நமக்கு கும்பலோட கும்பலையும் கிடைக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ சரியான மாங்கா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. நான் சொல்ற பேச்ச கேளு. நம்மளுடைய அடுத்த மீட்டிங் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில நடக்க போகுது. அப்படின்னா இப்போ போனை வைன்னு அர்த்தம். என்னங்க என்னங்க என்ன ராஜு? ஏங்க, நிச்சயதார்த்தத்துக்காக வாங்கின துணிமணிலாம் அப்படி அப்படி ஹால்ல கிடக்கு. அதெல்லாம் எடுத்து பீரோல அடுக்கி வைக்கலாம்ல. அதை விட்டுட்டு பேப்பர்ல என்ன போட்டிருக்கான் அப்படியே உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்க. போங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க. ராஜு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஏங்க, எல்லாத்தையுமே நான் சொன்னாதான் செய்வீங்களா? நீங்க சுயமா எதுவுமே செய்ய மாட்டீங்களா? 2 பொண்ணுக்கு அப்பாங்க நீங்க. கொஞ்சமான பொறுப்பா நடந்துக்க பாருங்க. நிச்சயதார்த்த விஷயத்துலயாவது நான் சொல்லணும்னு இல்லாம பரபரன்னு வேலை செய்ய பாருங்க. நம்ம சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, பழகினவங்க, அறிஞ்சவங்க எல்லாரையும் ஒத்தர் விடாம லிஸ்ட் போடுங்க. யாரையும் மிஸ் பண்ணாம ஃபங்க்ஷன் கூப்பிடணும். அப்படியே நல்ல மண்டபமா பார்த்து அட்வான்ஸ் பண்ணுங்க. ஒண்ணுக்கு 4 இடமா விசாரிச்சு நல்ல கேட்டரிங்கா புக் பண்ணுங்க. சம்பந்தியம்மா வீட்டுல நம்ம சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சாப்பாட்டு விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் சபை நிறக்காம போயிடுங்க. நிச்சயதார்த்தத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும். அது கல்யாண பத்திரிக்கை மாதிரி கிராண்டா காஸ்ட்லியா இருக்கணுங்க. யோசிச்சுக்க ராஜு, அவங்க தான் சிம்பிளா பண்ணா போதும்னு சொல்லிருக்காங்கல்ல. இல்லங்க, என் மனசுல வேறொரு ஐடியா வச்சிருக்கேன். என்னங்க இப்படி பாக்குறீங்க? காயத்ரிக்கு இப்பவே 28 வயசாச்சு. இப்ப நிச்சயம் பண்ணிட்டு அடுத்த 6 மாசத்துல மாப்பிள தங்கச்சிக்கு மாப்பிள பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு கழுத்தை தாலி கட்டுறாருன்னு சொல்றாரு. ஒருவேளை 6 மாசத்துல கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்காங்க, நிச்சயம் பண்ண பொண்ண வேற இடத்துல கல்யாணமும் பண்ணி கொடுக்க முடியாது, வீட்டோடய வச்சுக்க முடியாது. அப்புறம் நம்ம பொண்ணை விட அந்த பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு நம்ம சாமி கிட்ட வேண்டிட்டு உட்காந்துருக்கணுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாங்க? நாம வேற இடத்துல மாப்பிள பாக்குறோம் தெரிஞ்ச உடனே தங்கச்சிக்காரி வந்தா நிச்சயம் பண்ணலான்னு சொன்னா சமாதானம் பேசினா, உண்மையிலே இந்த மாதிரி எண்ணம் அவங்களுக்கு இருந்திருந்தா 8 மாசம் முன்னாடியில இத பண்ணிருக்கணும். இப்ப ஏன் பண்றாங்க? நாம வேற இடத்துல மாப்பிள பாக்குறோம் தெரிஞ்ச உடனே நிச்சயம் பண்ற இவங்க நாளைக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னா நம்மளை விட்டுட்டு வேற எங்கும் போயிட மாட்டாங்க இவங்க. அப்படின்லாம் துணிச்சலா இருப்பாங்க. அப்புறம் 6ஆமற அவங்க பொண்ணுக்கு மாப்பிள பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம பொண்ணு கல்யாணம் பண்றதுக்குள்ள நம்ம பொண்ணுக்குள்ள அங்க வயசாயிடும். ஆம்பளைங்களுக்கு எந்த வயசுல வேணாலும் பொண்ணு கிடைக்கும், கல்யாணம் பண்ணலாம். ஆனா பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லைங்க. காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், இல்லன்னா வயசாயிடும். அப்புறம் நம்ம பொண்ணு வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்கும். அதுக்காக உலகத்துல எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு முக்கியமா இருக்குங்க. ஆனா எனக்கு என் பொண்ணு கல்யாணம் தாங்க முக்கியம். இனிமே அவங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. நிச்சயதார்த்தம் பண்ண போறதா நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வரப்போறாங்க. ஆனா நான் நிச்சயதார்த்த மேடையே கல்யாண மேடையா மாத்த போறேங்க. அப்படின்னா இதாங்க ஐடியா. எப்படி இருக்கு? வேணா ராஜு, நீ சொல்றது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? சம்பந்தி வீட்டுக்காரங்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்த மாதிரி ஆயிடும். நீங்க சும்மா இருங்க. என் பொண்ணுக்கா இந்த ரிஸ்க நான் எடுத்துதான் ஆகணும். ஆனா இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, அவங்கதான் இப்படி என்ன தள்ளி விட்டுருக்காங்க. நமக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவளும் கல்யாண வயசுல வந்து நிப்பா. 28 வயசாகுது, மூத்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ண முடியல. இவங்க எப்படி இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு ஊர்வலம் கேவலமா பேசாது. ஏங்க, அவங்க பண்ற தப்புக்கு நாம எங்க பழிபாவத்தை ஏத்துக்கணும்? நாம இப்ப நினைக்க வேண்டியது நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை மட்டும் தாங்க. இந்த ஊர் என்ன பேசும், சம்பந்தி வீட்டுல என்ன பேசுவாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது. என்ன சுயநலக்காரி திட்டினாலும் பரவாயில்லைங்க, என் பொண்ணுக்காக அதெல்லாம் தாங்கிக்க நான் தயாரா தான் இருக்கேன். நிச்சயதார்த்தம் குறிச்ச நாள்ல கல்யாணம் நடக்கும், மாப்பிள்ள தாலி கட்டதான் போறாரு. நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா காலண்டரை பார்த்தே குறிச்சிருக்கலாம். அப்புறம் ஏன் நான் ஜோசியர்கிட்ட போனேன் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருந்தேன், அதனாலதான். இத பாருங்க, தப்பி தவறி கூட காயத்ரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. இது
மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது நிச்சயதார்த்தத்தையே நிறுத்திடுவாங்க. அவ ஏற்கனவே பூர்ணி கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதனால நாம இந்த விஷயத்த காதும் காதும் வச்ச மாதிரிதான் செஞ்சு முடிக்கணும். புரியுதா? என்னம்மா இப்பதான் ரெடி பண்ணிக்கிட்டீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. டேய் நில்றா. என்னம்மா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஊர் உலகத்துல எந்த ஆம்பளைக்கு கல்யாணம் நடக்கிறதுல உனக்குதான் முத கல்யாணம் நடக்க போறத நினைச்சிட்டு இருக்கியா? மத்தவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாதுமா, எனக்கு இப்பதான் முதல்ல கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் இல்லடா, நிச்சயதார்த்தம். அதுவும் தங்கச்சியோட முயற்சியால நடக்க போகுது. உனக்காக இத பண்றோம், நீ தப்பு கணக்கு போட்டுறாத. நான் இல்லைன்னு சொல்லலையே, பூரணியால தான் நடக்குது எனக்கும் தெரியும். தங்கச்சியா போயிட்டா, அக்காவா இருந்து அவ கால்ல விழுந்து நன்றி சொல்லிருப்பேன். பேச்சு மட்டும் நல்ல வக்கனையா பேசு. நீ அப்படி நன்றியோட இருக்கிறவனா இருந்திருந்தா இப்படிதான் நிச்சயத்துக்கு முன்னாடியே மாமியார் காரிக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருப்பியா? ஏமா அவளை கேவலமா பேசுற? நான் தப்பா எதுவும் பண்ணலையே. என்ன தப்பு பண்ணங்கிறது கூட தெரியாத அளவுக்கு புத்தி மயங்கி போச்சு இல்ல? நீ ஜவுளி கடையில நடந்துகிட்ட விதத்தை நீயே நல்லா யோசிச்சு பாரு. நீ தானே பாத்துட்டு இருந்த. மாமியார் கையில இருந்த டீ ஆறி போயிடுச்சுன்னு உடனே இவளுக்கு ஏன்டி அவ்வளவு பதட்டம் வந்தது? அதே டீ தானே நீங்களும் குடிச்சீங்க. உங்களுக்கு மட்டும் சூடு இருந்ததா? அத பத்தி இவன் ஒரு வார்த்தை கேட்டிருப்பானா? ஏமா இவங்க டீயும் சூடு கம்மியா இருக்குன்னு சொல்லிருந்தா அதையும் கூப்பிட்டு சொல்லிருப்பேன்ல, மாத்தி கொடுத்துருப்பாங்கல்ல. ஆமாண்டா, அவ மட்டும் சொன்னால மாப்பிள நான் குடிக்கிற டீ ஆறி போயிடுச்சு, கொஞ்சம் சூடு பண்ணி கொண்டு வாங்கன்னு. நீ தானடா முந்திக்கிட்டு போய் அவகிட்ட இந்த டீயை பிடிக்கிட்டு போன. அவன் மேல என்னடா அப்படி திடீர்னு பாஸ்வேர்டுக்கு பொத்துட்டு வந்துச்சு? அம்மா நீ தேவையில்லாம டென்ஷன் பண்ற. உன் பேச்சே தப்பா இருக்குமா? நான் யதார்த்தமா செஞ்ச ஒரு விஷயத்த இப்படி கேவலப்படுத்த நினைக்கவே இல்லம்மா. சரிடா, அது யதார்த்தம்னே வச்சுக்க. பூரணி காயத்ரிக்காக ஒரு புடவை செலக்ட் பண்ணப்போ அவங்க அம்மா அது நல்லா இல்லன்னு சொல்லிட்டு வேற ஒரு புடவை செலக்ட் பண்ணி காட்டுறாங்க. நீயும் அதுதான் சூப்பரா இருக்குன்னு பல்ல எரிச்சுக்கிட்டு நிக்கிற. ஏண்டா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு காரணமே யாரு? பூரணி தானே. இவ எடுத்த புடவை உனக்கு கசக்குது, அவ எடுத்த புடவை ரொம்ப இடிக்குதோ? அம்மா போதும்மா, இதோட விட்டுடு. அண்ணா உன்ன இதெல்லாம் வேணும்னே செய்யலையே. நீ சும்மா ரெடி. ஆம்பளை பசங்களை பத்தி உனக்கு தெரியாது. டேய், என் பொண்ணு எவ்வளவு பேருக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. அவங்க எல்லாம் சீரு சிறப்புமா நல்லதானடா இருக்காங்க. டேய், இவ எடுத்த புடவைய உன் மாமியார் கூட சேர்த்துக்கிட்டு வேணான்னு ஒதுக்கி தள்ளின பாரு. அதுதான்டா என்னால தாங்கிக்க முடியல. டேய், உன் கல்யாணத்துக்கு பூர்ணியை தான் தாலி எடுத்து கொடுக்க சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. ஆனா நீ நடந்துக்கிறத பார்த்தா உன் மேல இருக்க நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுப்பா. நாளைக்கே உன் மாமியார் காரி பூர்ணிய ஒதுக்க வேணும் சொன்னா அதுக்கு நீ எங்க தலையாட்டிடுவோன்னு எனக்கு பயமா இருக்குடா. டேய், அவ ஏற்கனவே புருஷனை பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டுறதுக்கு மட்டும் வச்சிட்டு இருக்கா. நீ அந்த லிஸ்ட்ல எங்க சேர்ந்துரி வந்தாண்டா எனக்கு பயமா இருக்கு. வாய மூடுமா. நீ மட்டும் ஜவுளி கடையில நல்ல விதமா நடந்துக்கிட்ட. தெரிஞ்சோ தெரியாமல பூரணி செலக்ட் பண்ண பட்டுப்புடைய விட்டுட்டு வேற ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டோம். அதுல இருந்து நீ வீடு வர்ற வரைக்கும் கடிகடி தானே இருந்த. நானும் அங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு சும்மா இருந்தேன். இல்லடா என்னடா பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்ப? தலையை சீவிடியா? அம்மா சீவிடியாடா. ப்ளீஸ், ஏன் இவ்ளோ அவசரப்படுற? அப்புறம் உடம்புக்கு ஏதாவது முடியாம போயிட போதுமா? இதுக்கு மேல எப்படிமா என் உடம்புக்கு கேடு வந்துரும்? இவன் ஜவுளி கடையில அடிச்ச கூத்துக்கே எனக்கு ஏதாவது ஆயிருக்கணும். ஆவலையே, அதனால எனக்கு எதுவும் ஆவாத. அத பத்தி நீ எதுக்கும் கவலைப்படாத. போது நிறுத்துமா. விட்டா ஓவரா பேசிட்டே இருக்க. ஆமாண்டா, நான் ஓவரா பேசுறேன்ல. நீ தான்டா ஓவரா நடந்துக்கிற. நிச்சயதார்த்தத்தை வீட்டோட வச்சுக்கலாம் தானே பேசிட்டு இருந்தோம். அதுக்கும் அந்த அம்மா சரின்னு தானே சொன்னாங்க. ஆனா துணி கடையில துணி எடுக்க வந்துட்டு நிச்சயதார்த்தத்தை மண்டபத்துல வச்சுக்கலாம் சொன்னப்போ நீ கூட சேர்ந்துட்டு மண்டை ஆடிட்டு இருக்க. ஏண்டா, வீட்டுல ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை வச்சிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் அவங்க முன்னாடி உடைச்சு பேச முடியும்? நிச்சயதார்த்தத்தை கிராண்டா செய்ய வேணாம்னு சொல்லியோ அவன் வேணும்னா செய்யணும் சொல்லிட்டு இருக்கா. வீட்டுல இருக்க தங்கச்சிய மறந்துட்டு புது பொண்டாட்டி வர மயக்கத்துல அவ எதை சொன்னாலும் மறுக்காம வேணும்னு நீ அவளுக்கு தலையாட்டிட்டு இருக்கல. 32 வயசாயோ உனக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கிறது எங்க தப்பு தான்டா. எங்க தப்பு தான். அதுக்காக இப்படியாட அலைவ? வெக்கமா இல்ல உனக்கு? அசிங்கமா இல்ல? போது நிறுத்துமா. இதை விட அசிங்கப்படுத்த முடியாது. கூட பொறுத்த தங்கச்சியை வச்சுக்கிட்டு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தினீல. இவ்வளவு நாள் இவ கல்யாணத்துக்காக எதுவும் பேசாம காத்துக்கிட்டு இல்ல, அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல கொச்சப்படுத்திட்டு பூரணியோட ஜாதகத்தை என் பேக்ல வச்சுக்கிட்டு மாப்பிளைக்காக எவ்வளவு அலாலஞ்சிருப்பேன் தெரியுமா? அதையெல்லாம் மறந்துட்டு இப்படி கேவலமா பேச உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? சொல்லுமா, எப்படி மனசு வந்துச்சு? இப்படி ஒரு கேவலமான பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு கல்யாணம் ஒரு கேடு. போடா போ. அம்மா என்னம்மா இதெல்லாம்? நீ வாய
வாயை மூடிட்டு உன் வேலையை போடி.